நம்ம வந்து முன்னாடியே பாட்டில் சொல்லியிருந்த மாதிரி வெறும் ரெசினில் வாட்டர் கண்டென்ட், அதாவது மில்க், பிரஸ்ட் மில்க் ஆட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்காக வந்து வெறும் எம்டி ரெசின், அதாவது பிரஸ்ட் மில்க் பவுடர் எதுவும் கலக்காமல் எம்டியாக இருக்கிற ரெசினை வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிட்டு மில்க்கை வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக ஊற்ற போகிறோம். அது ஊற்றுனதுக்கப்புறம் எப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அதாவது எப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட மிக்ஸே ஆகாது. எண்ணெயில் தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும், எண்ணெய் தனியாக தண்ணி தனியாக நிற்கும்ல, அதே மாதிரியே சேம் இந்த ரெசின் தனியாக மில்க் கண்டென்ட் தனித்தனியாக ரெண்டுமே ஒன்று சேராமல் தனித்தனியாக தான் இருந்துச்சு. ஸோ இதோட அவுட்புட்டுமே அப்படி தான் இருந்துச்சு. அதையுமே நம்ம வந்து இதோட கண்டினியூவாக வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா எவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணாலும் நமக்கு மிக்ஸே ஆகவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜுவல்லரி பிடிச்ச ஜுவல்லரியில் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு ப்ரேஸ்லெட், இதில் சென்டராக ஒரு கேப் இருக்குல்ல, அதில் நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணலாம்.